இந்த மாதிரி சின்ன வயசில் பார்த்தது. காளை மாடெல்லாம் பார்த்திட்டு போய் நாங்கள் தண்ணியில் போய் குளிச்சுட்டு மாட்டையும் குளிப்பாட்டிட்டு வருவோம் வைக்கல வச்சு. எவ்வளோ அழகாக இருக்குன்னு பாருங்கள். வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள். சரி, நம்ம வந்த வேலையை பார்ப்போம்னு ஆரம்பித்தாச்சு. வணக்கம் நண்பா. இப்போ மீன் பிடிக்க போகிறேன். ஒரே செகண்டில் மீன் எப்படி விழுதுன்னு பாருங்கள். இது என்ன மீன்? குறவையா? பொடி கழுவியா போட்டிருக்க. நான் கூட பெரிய மீன் நினச்சேன். காலையில் ஒரு 11 மணிக்கு போனோம். ஒரு 2 மணி வரைக்கும் பிடிச்சோம். ஒரு 3 மணி நேரம். ஒரு 50 மீன் பிடிச்சிருப்போம் நண்பா. வீடியோ கடைசி வரைக்கும் பாருங்கள். கிராமங்களுக்கு பிடிச்சாமல் கமெண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இந்த மீன் வந்து ஜிலேபி. கொஞ்சம் பருவட்டாக இருந்துச்சுன்னா கருஞ்சலேபின்னு நாங்கள் எங்கள் கிராமத்தில் சொல்லுவோம். அதாவது அந்த கருப்பு உளுந்து வந்து கொஞ்சம் பருவட்டாக இருக்கும். அதை பார்த்தோன்னே இப்போயே பாருப்பா பயங்கரமாக மீனை பிடிக்கான், இவனுக்கு பற்றியும் பெரிய பெரிய மீனாக விழுது அப்படிம்பாங்க. மிதப்பு கட்டை முங்கும்போது அப்படியே மனசுக்குள்ளே சந்தோஷமாக இருக்கும். இதுதான் நாங்கள் கருஞ்சலேபின்னு சொல்லுவோம். அந்த மேலே வந்து கருப்பாக விழுந்துருக்கும் லைட்டாக. கடைசியாக எங்கள் வீட்டுக்கு தேவையான மீன் பிடிச்சாச்சு. நெக்ஸ்ட் வீடியோவில் மீன் சமையல் வீடியோ போடுறேன், மறக்காமல் பாருங்கள்.